எப்படியாவது ஆளை ரெடி பண்ணியாச்சு. அவன் எனக்கு ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணி விடணும், உனக்கும் எனக்கும். எங்கள் வீட்டு மருதாணி நல்லா செவக்கும். நான் கொஞ்ச நேரம் தான், 1 மணிக்கு போட்டேன், 4 மணிக்கு தான் வச்சுட்டேன். அப்புறம் இன்னொரு கமெண்டு என்னென்னா, நிவிக்கு வந்துட்டு எப்போக்கா மொட்டை போட போகிறீங்க அப்படின்னு ரீசெண்டாக எல்லா விலாக்லேயும் வந்துட்டு அந்த கமெண்ட் வந்துகிட்டே இருக்கு. நல்லாக்கா? சூப்பர், வேற மாதிரி. என்ன இன்னைக்கு சீக்கிரமாக இருந்துச்சு போல. ஆமாம், எதனால் சீக்கிரமாக இருந்துச்சு? நம்மளோட வெட்டிங் டே. ஆமாங்க, இன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே. அதனால் சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு இன்றைக்காச்சும் காலையிலே கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நேரமாக எழுந்திரிச்சேன். ஸோ அதனால் எல்லா வேலையும் பார்க்கறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் அடுப்பு பற்ற வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் அடுப்பில் பூந்து நான் வேலையை முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு கோயிலுக்கு கிளம்ப போகிறேன்னு தெரில. ஆனால் இன்றைக்கி நேரமாக, ரொம்ப நேரமாக இருந்துச்சேன். ஹேமிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்களுடைய வெட்டிங் டே. வெட்டிங் டேக்கு செலிப்ரேஷன் பண்ணுற எந்த பிளானுமே இல்லை. வெட்டிங் டேவே வந்துட்டு மறந்து போச்சு. ஆனால் மாதம் பிறந்த ஃபஸ்ட்டு நாள் ஞாபகம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு என் தங்கச்சி ஃபோன் அடித்து திவ்யா வந்துட்டு அம்மாவுக்கு வெட்டிங் டே இன்னும் 2 நாளில் வருது, விஷ் பண்ணுடா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. அப்போ தான் அம்மா இது மாதிரி சித்தி சொன்னான்னு சொல்லும்போது, ஐயோ நாளைக்கு நம்மளோட வெட்டிங் டே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு தான் போய் சாரியே எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ வெட்டிங் டேக்கு பிளானே இல்லாமல் வந்துட்டு இருந்ததுனால சாரீ ப்ளவுஸும் தைக்க முடியல. அந்த சாரீக்கு ப்ளவுஸு நான் தான் இதுக்கப்புறம் எதை போடலாம் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். அதனால தான் சரி காலையிலே வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறதுனால சீக்கிரமே வந்துட்டு வினோவுக்கு பிடிச்ச மாதிரியும் எனக்கு பிடிச்ச மாதிரியும் இன்றைக்கி சமைக்க போகிறேன். அதுக்கப்புறம் எப்பயுமே இந்த பர்த்டே அப்புறம் கல்யாண நாள் இது மாதிரிலாம் வந்தாலே கேசரி இல்லாமல் இருக்கவே இருக்காது. இனிப்போட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கொஞ்ச நாளாக வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரெண்டிங்காக வந்துட்டு வாழை இலை புட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதை கேட்டு என்னை வினோ வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கானா. அதை நான் செஞ்சே கொடுக்கவே இல்லை. சரி இன்றைக்கி செய்வோம் அப்படிங்கிறதுனால அதுக்காகவும் ஒரு வாழைப்பழ சீப்பே கொண்டாந்து வச்சுருக்கேன். ஆனால் 2 வாழைப்பழம் தான் அதுலேருந்து தேவைப்படும். கொண்டு வந்து வாழைப்பழம் வைக்க சொன்னால் சீப்பையே கொண்டாந்து வச்சுருக்கான். இது வந்து கடலைக்கறி பண்ணுறதுக்காக கொண்டக்கடலை வேக வைக்கிறேன். இந்த அடுப்பில் போட்டுப்போம். இந்த அடுப்பு பிடிக்கிற வரைக்கும் தான் சிரமம். பிடிச்சிடுச்சுன்னா நிறுத்த முடியாது, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். பிடிக்க வைக்கிறதுக்கு சின்ன சின்ன குச்சி தான் வைக்கணும். நமக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் ஆயிடுச்சாடி. 8 வருஷம் ஆகி 7 வயசில் ஒரு குழந்தை இருக்குது. 8 வருஷம் ஆயிட்டாடின்னு கேட்குறேன். ஐயோ, ஆனால் 8 வருஷங்கிறது என்னால் நம்ப முடியவில்லை. 8 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. சரசரசம் ஓடிட்டு போறேன். சரசரன்னு தான் போகுது. ஆனால் இந்த மார்ச் மாதம் மட்டும் சீக்கிரம் போக மாட்டேங்குது பாரு. இந்த 30 நாள் 30 அதுதாண்டி பெரிய சிக்கலா இருக்கு. பிப்ரவரி கூட சரசான்னு ஓடிட்டு. ஆமா, அது மார்ச் வந்துட்டு என்னமோ நவுந்து போயிட்டு இருக்கு. நவருது. அதனாலதான் தெரியல இல்ல. ஐயோ கடவுள், மார்ச் மட்டும் வேகமாகவே போகாது. எங்கள் மேரேஜே வந்துட்டு பரபரப்பாக நடந்தது. நான் வந்து ஈரோட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது 18 நாள் என் கல்யாணத்துக்கு 18 நாள் தான் இருக்குது. அப்போ தான் நான் ஊருக்கே வரேன். இந்த நிச்சயதார்த்தம், இந்த மாப்பிள்ளை வீட்டில் வந்து பார்த்துட்டு இந்த காஃபி கொடுக்கறது, இதெல்லாம் எனக்கு அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஆனால் எதுவுமே நடக்கலைங்க. ஒரு மேக்கப் கிடையாது, எதுவுமே கிடையாது. என் வெட்டிங்க்கும் சரி எதுக்குமே இந்த நிச்சயதார்த்தம் அப்புறம் இந்த பரிசம் போடுறது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. நான் வந்து மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுக்கல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் காஃபி கொடுக்கல. ஏன்னோ நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன், படத்துலேயே பார்ப்போம். பொண்ணு வீட்டுக்கு வந்தாலே பொண்ணு போயிட்டு அடி வெக்கப்பட்டுட்டு காஃபிலாம் அந்த வெக்கமே என்னன்னு தெரியாது எனக்கு. அதனால் ரொம்ப அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு லாக் எடுக்கும்போது அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கணும். வேணும் இல்லை வேணும் நிச்சயதார்த்தம் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் எடுக்கணும். எனக்கு அதுதான் ரொம்ப நாளாக ஆசை. எப்படியாவது ஆளை ரெடி பண்ணியாச்சு, எனக்கு ஒரு நிச்சயதார்த்தத்தை பண்ணி விடணும், உனக்கும் எனக்கும். ஓ, அது மாதிரி கண்டென்ட் எடுக்கணும். ஆமாம், கண்டென்ட் எடுத்தா முடிச்சு அதோட போ. அப்புறம் இந்த நெய்யை பார்த்தோன்னே ஞாபகம் வருது. நிறைய பேர் வந்துட்டு இந்த ஹெல்த் மிக்ஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா. அப்போ வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேன். என்னென்ன போட போகிறேங்கிறத நான் அப்படியே ஒரு பிக்காக காமிச்சேன், அதில் தெரியலக்கா அப்படின்ட்டிங்களா. சரி, அடுத்த தடவை வந்துட்டு நான் ஹெல்த் மிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாத்தோட பேரையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்கிறத காமிக்கிறோனோ இல்லையோ எல்லா பேரையும் சொல்கிறேன். நிறைய பேர் அதுதான் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க மெயினாக. அது ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் காலி பண்ணிட்டோம்ல. ஆமாம், சீக்கிரமே தீர்ந்தும் போச்சு. நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணுவேன், அப்போ நான் கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்கிறேன்.
இது எதுக்கு இது? இது வந்து இந்த கடலைக்கறிக்கு கொண்டக்கடலை வேக போட்டிருக்கேனே, ஆமா. அது கூட போடுறதுக்காக பச்சை மிளகா, இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, இந்த அப்படியே எல்லாத்தையும் அது கூட சேர்த்துட்டு. இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. சூப்பராக ஆனால் சீத்து பண்ணுவோம். நல்லாயிருக்கும். இது வந்து எப்படின்னா, இட்லிக்கு நல்லாயிருக்கும், தோசைக்கு நல்லாயிருக்கும், ஆப்பத்துக்கு நல்லாயிருக்கும், இடியாப்பத்துக்கு நல்லாயிருக்கும். அதனால் இது ஒன்று பண்ணு, சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த ரவாயில் நெய்யை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது வந்துட்டு ஒரு செஃப் பண்ணார், ஸோ அதை பார்த்து தான் நானே பண்ணுறேன். இது இன்னும் வந்து ஒரு வீடியோ அனுப்பி விட்டதில்ல. ஆனால் இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். அவர் சாப்பிடும்போது அப்படி பொல பொலன்னு சூப்பராக இருந்துச்சு இல்லைன்னா. அந்த நெய்யை வறுத்து எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த அடுப்புலேயே வந்துட்டு நம்ம இடியாப்பத்தை புழிஞ்சு வச்சுருவோம். ஏன்னா தீ வேஸ்ட்டாக போயிட்டுருக்குது. சரி, இந்த மாதிரி வந்து டெய்லி ஏதாவது வந்துச்சுன்னா ஏன் ஏதாவது செஞ்சு கொடுப்பீல? டெய்லியும் வந்துச்சுன்னா வச்சுக்கேன், என்னை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்க வந்து தான் நீ பார்த்துக்கோ. ஏன்னா வச்சுக்கேன், அந்தளவுக்கு வந்துட்டு சீதா பாடி கண்டிஷன் வீக்கு. அது இந்த 2 வானங்களையும் வச்சுக்கிட்டு நம்மலாம் வந்துட்டு இதுலலாம் இறங்கணும்னா வச்சுக்கலாம், டெய்லியும் முடிஞ்சிடும். இந்த 2 கரடியும் நல்லா பெரியவனாக ஆனதுக்கப்புறம் தாங்க எனக்கு ரெஸ்ட்டு. அது வரைக்கும் நான் இப்படி தான் இருக்க முடியும். எத்தனை வயசு வரையும் கரெக்டாக நமக்கு வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும்? ஒரு 3 வயசு வரைக்கும் சின்ன கரடிக்கு. பெருசு இப்போ ஓகே. திவ்யாலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிவி தாங்க ஒரு இடத்துல இருக்க மாட்டான். அதுலேயே வந்துட்டு எங்களுக்கு உடம்பு குறைஞ்சிது. அப்புறம் இன்னொரு கமெண்டு என்னென்னா, நிவிக்கு வந்துட்டு எப்போக்கா மொட்டை போட போகிறீங்க அப்படின்னு ரீசெண்டாக எல்லா விலாக்லேயும் வந்துட்டு அந்த கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த வெயிலில் இப்படி வச்சுருக்கீங்களே, வெயிலில் வந்து சளி பிடிக்கும், சீக்கிரமாக மொட்டையடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கறையாக வந்து நிறைய பேர் கேட்குறீங்களா. அது அந்த கமெண்டை பார்க்கும்போது எனக்கு ஆசையாக இருக்கும், நம்ம பிள்ளை மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மொட்டையை அடிக்கணும், முடியும் நல்லா வளரும், அவனை கொஞ்சம் தெளிவாகிடுவான் இல்லைன்னா. ஆமாம், சீக்கிரமாக மொட்டையை அடிச்சிடணும். ஆனால் சீவரத்துக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஒரு சிந்து போட்டோன்னா வச்சிங்களேன், வைக்க மாட்டான் தலையில், பிச்சு எரிஞ்சிக்கிட்டே இருப்பான். நான் ஒரு சிந்து போட்டோன்னா 10 தடவை போடணும் அதை. ஸோ அதுக்காகவே நம்ம சீக்கிரமாக மொட்டை அடிச்சிடணும். ஆமாம், மொட்டையை அடிச்சுட்டா எனக்கு சீவரத்துக்கும் கஷ்டம் இல்லை. அந்த சிந்தை போடுறதுக்குள்ளே நான் ஒரு வழி ஆகிடுவேன். பொம்பளை பிள்ளைக்கு கூட போட்டலாம், இவனுக்கு போடுறதுக்கு தான் கஷ்டம். அது என்னமோ இரிட்டேட்டிங்காக இருக்கும் போல இருக்குது. அதை பிடுங்கி போட்டு தான் மறுவேலை பார்ப்பான். ஐயோ, இது வேகாது இருக்கு சீக்கிரமா. வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுது. இதுவே வந்துட்டு நான் பொறுக்கிட்டு வந்த ஒரு கட்டு வரவையும் வாங்கிடும் போல இருக்கு. கையில் மருதாணி போட்டியில் அதை காமிக்கவே இல்லை. ஐயோ, கையில் மருதாணி. ஆமாம், இங்கே பாருங்க எப்படி அழகா இருக்குல்ல. எனக்கு மருதாணை வைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் மருதாணை செடி இருக்குது, டெய்லியுமே நான் வச்சுக்கலாம். பட் நேரம் தான் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நைட்டு வந்துட்டு ரொம்ப லேட்டாக தூங்குறேன்னா, இவங்கள பார்த்துக்கிட்டு அப்புறம் தூக்கம் வராது. எங்கள் வீட்டு மருதாணி நல்லா செவக்கும். நான் கொஞ்ச நேரம் தான், 1 மணிக்கு போட்டேன், 4 மணிக்கெலாம் அரைச்சிட்டேன். ஒன்று நல்லா செவக்கும், ஒன்று செவக்காமல் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது. நம்ம வீட்டு மருதாணை நல்லா செவக்கிற மருதாணை. ஒரு சில இதில் புளி வச்சு அரைக்கலாம், நல்லா செவக்கும்னு சொல்லுவாங்க. இதில் எதுவுமே வச்சு அரைக்க மாட்டேன், நல்லா தான் செவக்கும். என்ன சொல்கிற? ஆமாம், புளி வச்சு எதுவுமே அரைக்கவே இல்லையா? ஒன்றுமே வச்சு அரைக்கல. இதுக்கே இப்படியா? பயங்கரமாக சேர்ந்துருக்கு. ஒன்றுமே வச்சு அரைக்கல, சும்மா வச்சு அரைச்சது தான். அதுவும் அம்மிக்கல்லில் அரைச்சோன்னா வச்சுக்கலாம், இன்னும் சூப்பராக செவரும். மிக்சியில் போட்டு அரைக்கிறதுனால தான் இந்த மாதிரி செவந்திருக்கு. ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது சூடாயிடுமா, செவக்காது அதிகமாக. அதே அம்மியில் வச்சு அரைச்சோன்னா வச்சுக்கோங்க, சூப்பராக செவக்கும். கடலைக்கறிக்கு கொஞ்சமாக தேங்காய், கொஞ்சம் பெருஞ்சீரகம், அப்புறம் ஒரு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இதையும் அது கூட போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம்,
நான் இப்போ போட்டு அரைச்சேன் பார்த்தீங்களா, அது அப்படியே இது கூட சேர்த்துக்க வேண்டியதான். கொண்டக்கடலை வேக போடும்போதே உப்பு போட்டுட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன் இருக்கும். ஓகே, அவ்வளோதாங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் தாளித்து விட்டால் போதும், கடலைக்கறி ரெடி ஆகிடும். சீத்து எதனால தெரியுமாங்க பரபரப்பாக இருக்கா அன்றைக்கி? கெஸ் பண்ணியிருப்பீங்களான்னு தெரியல. நான் சொல்லட்டுங்களா? வெளியில் போகணும்ல, அதனால தான். அதை தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேனே. வெளியில் போகிறதுனா சீத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது மாதிரி அதிகமாக வெளில போனதே கிடையாது சின்ன வயசுலாம். வீடு வேலை அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. போகவும் முடியாது, ஏன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு கரெக்டாக வேலை இருக்கும். அவங்க வயல் வேலைக்கு அங்கே இங்கேயும் போயிடுவாங்களா. ஸோ எங்களையும் வந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கோ எந்த ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வந்துட்டு கோயிலுக்கோ இதுக்கு போனது கிடையாது. மேக்ஸிமம் அப்படி போனேன்னா எங்கே போவேன்னா, ஆடி மாதம் சாதாரண திருமிதி வருது பார்த்தீங்களா, அதுக்கு மட்டும்தான் வருவோம். அதுதான் எங்களுக்கு வெளி உலகமே. வெளியில் போகிறது அப்படின்னாலே அங்கே வர்றது தான். நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். புட்டுன்னு ஒன்று ஆரம்பித்தாலே அது என்ன ஆச்சுன்னு. வாழைப்பழம், இந்த வாழைப்பழம் போடலாமா? இங்கே வாழைப்பழம் போட்டிருந்தாங்க, அவ்வளோதான். நம்ம எந்த வாழைப்பழம்லாம் கிடையாது. ஆமாம், அவ்வளோதான். மாவு பிசைஞ்சிட்டு வாழைப்பழத்தை போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு ரொம்ப வேணாம் சர்க்கரை. ஆமாம், ஏன்னா வாழைப்பழம் அதுவே இனிக்கும். அதுக்குன்னு இல்லை, நம்மளோட ஹெல்த்துக்கு சொல்கிறேன். அதிகமாக இனிப்பு போட வேணாம். அப்படியே அது கூட கொஞ்சம் தேங்காய் பூ, இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வாழை இலையில் எடுத்து வைக்க வேண்டியதான். இப்போ தான் பொறுக்கிட்டு வந்தது, அதுக்குள்ளே காலி ஆகிடுச்சு வரும். ஆமாம், இவ்வளோ தூரம் அடுக்கி வச்சுருந்தோம், அதுக்குள்ளே கீழே போயிட்டு. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் வரும். கொஞ்ச நாளைக்கே வருதா 2 நாளைக்கு வருதான்னு தெரில. இன்னும் பொறுக்கணும். வேலையெல்லாம் முடிஞ்சா? எல்லாமே முடிஞ்சிச்சு. இது ஆப்பத்துக்கா? ஆப்பத்துக்கு அரைச்சி வச்சது. ஒரு வழியாக நம்மளோட வாழை இலை புட்டு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கும்போதே வேறு மாதிரி இருக்கே. பொறுமடி பொறுமை. சுடுது. பார்க்குறதுக்கே அப்படியே ஊறுது. யா, செமையாக இருக்கு. நீ ஆண்டி வேற சிலுக்கு மாதிரி பண்ணுற. நிவி ஹாய் சொல்லு. ஐயா அழகு. சாப்பிடுங்கடி சாப்பிடுங்க. சாப்பிடு. இன்னைக்கு அம்மாவுக்கு வெட்டிங் டே, அதனால தான் இவ்வளோ செஞ்சுருக்கேன். நீ விஷ் பண்ண மாட்டியா தங்கம்? அம்மாவுக்குலாம் விஷ் பண்ண மாட்டியா? ஹாப்பி வெட்டிங் டே மா. தேங்க்யூ. சாப்பிடு. பர்றா. ஐயோ இவனும் பாசம் வேற பெரிய பாசமாக இருக்கு. 2 பேரும் இப்போ தான் எழுந்திரிச்சு வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்து சாப்பிட்றாங்க. எப்படா எழுந்திரிச்சு வருவாங்க, செஞ்சதை சாப்பிடலாம் சூடா பார்த்தா தூங்கிட்டாங்க, நல்லா தூங்குறாங்க. செம்மையாக இருக்கு சீத்து புட்டு. நீ சுட்ட உடனே சாப்பிட்டேன். அதான் பார்த்தேனே. ஆனால் குருமா எப்படி இருக்கு? இந்த மாதிரி அப்படியே தலன்னு இருந்தால் தான் இன்னும் பிடிக்கும். தண்ணி மாதிரி ஒன்றா பிடிக்காது. அன்னைக்கு சேலஞ்சு வீடியோவில் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த கடலைக்காய் இப்படி பண்ணாதான் வினோக்கு பிடிக்கும். ஏன்னா நான் வேலை பார்த்த இடத்துல இந்த மாதிரி தான் மாஸ்டர் வந்து பண்ணுவார். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதை சொன்னதுக்கப்புறம் தான் இது அடிக்கடி செய்கிறது. ஆமாம், வாரத்தில் எப்படி இருந்தாலும் 2 வாட்டி. ஆப்பத்துக்கு தேங்காய் சட்னி அரைக்கலான்னு தான் நினச்சேன். தேங்காய்லாம் திருவி தான் வச்சுருக்கேன். ஆனால் வந்துட்டு மீதி இடையில வந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டேன்னா அப்படியே வச்சுட்டு போயிட்டேன். அப்புறமா தேங்காய் சட்னி அரைச்சி தரேன். என்னமோ இவங்க 2 பேரும் ராப்பகலாக கண்ணு முழிச்சு வேலை பார்த்தா மாதிரி இவர் என்னமோ மட்டையாயிட்டாரு, இவரும் படுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. எனக்கு தான் கண்ணை ஒரு பக்கம் இழுக்குது. நைட்டும் லேட்டாக தூங்கினேன், பகல்லையும் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன், காலையிலையும். எனக்கு சரி தூக்கம் வருது. உனக்கு இன்னும்? எனக்கு தூக்கம் வரல. எப்பவுமே வந்து முடிச்சுட்டு தானே வந்து கார்ல ஏறுவான். ஆமா நிவி. ஆமா, இன்னைக்கு சரி தூக்கம் அவருக்கு. ரொம்ப டயர்டு, வேலை பார்த்த டயர்டு. ஓ, வேலை பார்த்த டயர்டு. நம்மள வேலை பார்த்த டயர்டு. ஆமா, நான் காலையில இருந்து அவளை வேலை பார்த்துட்டு கிளம்பலாம் ஃப்ரீயா அப்படின்னு சொல்லிட்டு அத்தைகிட்ட கொடுத்தா, அத்தைகிட்ட இருக்கவே மாட்டேன்ட்டான். ஏன்னா நான் புது புடவை எடுத்துட்டேனா,
அந்த புது புடவை புது புடவை புது ட்ரெஸ் இதெல்லாம் பார்த்துட்டாவே முடிஞ்சு போச்சு. என்னை விட்டு நவரவே மாட்டான். என்னை தலை சீவறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிட்டேங்க. 1 மணி நேரம் தலை சீவிருக்கேன். நான் என்ன நினைச்சேன், காலையிலே சீக்கிரம் எழுந்திருச்சு எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு காலையிலே கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சோம் நானும் வினவும். ஒரு தடவை கூட நம்ம கோயிலுக்கு வந்துட்டு காலையிலே போக முடியல. ஆமா, இந்த குழந்தைங்களெல்லாம் வச்சுட்டு இந்த காலையில போறதுங்கிற பிளானே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கும் பாருங்க, இப்பயே லேட் ஆயிடுச்சா நட சாத்திடுவாங்க. நம்ம கரெக்டாக கோயிலுக்கு ஈவினிங் தான் போய் சேருவோம் இல்லை வேணும். அந்த மாதிரி தான் அமையுது. நம்ம வீட்டில் ரோஸ் பூத்துருந்து நான் தான் சொல்லுவேன் இல்லையா, எப்பயுமே வந்துட்டு வெளியில் கிளம்புனா ஒரு ரோஸாச்சும் நம்ம வீட்டில் பூத்துருன்னு. அதுவும் வெட்டிங் டே அதுமா கரெக்டாக ரெட் கலர் ரோஸ் பூத்துருந்துச்சு. நிறையா பூத்துருச்சு. ஆமாம், ஒயிட் கலர் கட் பண்ணி விட்டாச்சு. ஆமாம், ஒயிட் கலர் ரோஸ் நிறைய பூத்துருந்துச்சு. அது எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி உதிர்ந்துருச்சா, சரி கட் பண்ணி விட்டோம். இனிமே தான் மொட்டு வச்சிருக்கு, பூக்கும். நல்லாக்கா? சூப்பர், வேற மாதிரி. இந்த பூவை நான் கொஞ்ச நேரம் தாங்க ஆசையாக வச்சுக்க முடியும். ஏன்னாச்சுங்களேன், இந்த குட்டி வாணி எழுந்துச்சுன்னா வச்சுங்களேன், இந்த பக்கம் தொங்க விடாது அந்த பக்கம் தொங்க விடாது, பிடிச்சி இழுத்து அவ்வளோதான் உரி விட்டுருவோம். இது இந்த குழந்தை மட்டும் இல்லை, இந்த ஊருக்கு பாருங்க பெரிய பிள்ளை, இவனும் அதே தான். சின்ன பிள்ளையில இப்படி இப்படி உருவிட்டே இருப்பாங்க. ஒரு மாதிரி உருவிடும். ஆமா, குழந்தைங்களே இப்படிதான் போல இருக்கு. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகிறதுக்காக வந்தோம். நட சாத்திட்டு போயிட்டாங்களா, சரி வந்துட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோம், பசி தாங்க முடியல. சரி சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாப்பிட வந்துட்டோம். நிவி தங்கம், நிவி பட்டு, ஹாய் ஹாய் சொல்லு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எல்லாருமே வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வெஜிடேரியன். ஆமாம், கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு வந்து சீத்துக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருமே வந்துட்டு அது என்னன்னு தெரியல, இந்த நான்வெஜ் வந்து ஆசைப்படுவாங்க. சீத்து என்னன்னா என்னை வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு கூட்டு போடான்னு சொல்லி கூட்டு வந்திருக்கான். ஆமாம், கொஞ்ச நாளா நான்வெஜ்னு மூஞ்சில் அடிச்சு போச்சு. உனக்கு பிடிச்சிருக்கா? ஆச்சரியம் தான். பாரா எப்படி அசிங்கப்படுத்துற மத்தியா? அசிங்கப்படுத்திட்டானே. அவனுக்கு இந்த பச்சை பட்டாணிலாம் போடவே கூடாது, அதெல்லாம் போட்டால் பிடிக்காது. காய்கறி நிறைய சாப்பிடணும்னு சொன்னால் பிடிக்காது. எதெல்லாம் எம்டியாக இருக்கோ அதான் பிடிக்கும். ஒரே பீன்ஸ் தான் இருந்துச்சு, அது பிடிச்சிருக்கான். வருஷமா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், கல்யாணம் ஆனதுலேருந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன், இங்கே போயிட்டு வரணும், நடராஜரை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் இந்த பைபாஸ் வேற இப்போ போகும்போதுலாம் அந்த மேலே போகும்போது இந்த 4 கோபுரமும் தெரியுமா. அப்போ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் வினோகிட்ட, இன்னும் ஒரு நாளாச்சும் நீ கூட்டிகிட்டு போவேணும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு இன்னைக்கு தான் நேரம் பிறந்திருக்கு. அது இவன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வரணும்னு இருந்திருக்கு. திவியை வச்சுட்டு வரவே முடியாது. வரணும் பார்ப்போம், வரவே முடியல. இன்னைக்கு வந்துட்டோம் ஒரு வழியா. நம்ம சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் ஆலயத்துக்கு வந்தாச்சு. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு கேமராவோ ஃபோனோ எந்த ஒரு பிக்குமே எடுக்கிறதுக்கு அலோடு கிடையாது. ஸோ நாங்கள் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறோம். இப்போ நம்ம சாமி கும்பிட்டு வருமா? இறங்கிப்போ. ஆனால் அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஈவினிங் டயத்தில் தான் இன்னும் வரணும். நீ மார்னிங்னு சொல்கிற தெரியுமா, காலை கற்கல்ட்டி நம்ம வந்தோன்னா வச்சுக்கேன், கொஞ்ச நேரம் தான் சாமி கும்பிட முடியும். இருந்தாலும் காலையில் கிடைக்கிற வாய்ப்பு வந்து கிடைக்காது. அப்போ நீ வந்து 7 மணிக்கெலாம் உள்ளே இருக்கணும். ஆமாம், அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அந்த இயற்கை காற்றோடு இருக்கும். 9 மணிக்கு மேலெலாம் வெயில் வந்துடும். ஆனால் ஈவினிங் டயத்தில் 4-4:30 மேலே வந்தோன்னா வச்சுக்கோங்களேன், அப்படியே கோபுரத்தோட நிழல் இந்த பக்கம் சாஞ்சிருக்குமா, ஈவினிங் டயத்தில் நமக்கு நிழலாக இருக்கும். அதே காலையில் 9-10 மணிக்கு மேலே வெயிலாக இருக்கும். இப்போ சூப்பராக இருக்குது, அப்படியே காற்றடிக்குதுல்ல. சுழியமும் வாங்கிட்டு வந்திருக்கேன், வடையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். எது பிடிச்சிருக்கோ சாப்பிடு. கொதறிலாம் வச்சிருக்கான் சுழியத்தை. யாரு? கரடியா? பெரிய கரடி. சின்ன கரடி கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே தூங்கிடுச்சு. டீ வாங்கி கொடுத்து பிஸ்கட் நினச்சி ஊட்டலான்னு பார்த்தா தூங்கிட்டான். சரி நமக்கு அங்கே பிஸ்கட்டும் இருக்காது, வடையை மட்டும் வாங்கிட்டு டீயை வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். செம்ம சூடாக இருந்துச்சா இன்னும் குடிச்சிட்டான். எப்போ சிதம்பரம் வந்தாலும் இந்த கடையில் தான் குடிப்போம்.
கொஞ்சம் மைண்டுக்கு நல்லா, இந்த டீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது, லைட்டாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். அதனால இந்த கடையில் எப்பயுமே வந்து குடிக்கிறது. எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் பிடிக்கவே பிடிக்காது. பாலாக இருக்கக்கூடாது, டீ நார்மலாக இருக்கணும். உன்ன மாதிரியே லூஸாக இருக்கணும். ஊசமாக இருக்கா? சுழியம் வந்துட்டு எனக்கு செட் ஆகலடி. நம்ம வீட்டில் போடுற மாதிரி இல்லை, கொல கொலன்னு இருக்கு ஒரு மாதிரி. கொலை கொலன்னு மாவு என்னமோ ஒரு மாதிரி, இப்படி சுழியமே இருக்காது. வடை மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அந்த ஓட்டை வடை. மற்றபடி எனக்கு எதுவுமே செட் ஆகல. ஓட்டை வடை எங்கே இருக்கு? யாருக்கு ஒரு அதுதான் நல்லா இருக்கும், சாப்பிட்டு பாரு. ரெண்டுமே ஓட்டை வடை தாண்டி. அதை அமுக்கி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே சூப்பராக இருக்கும். இது வீட்டில் போடுற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. அப்பா இந்த சூடா டீ குடிச்சாதான் தலைவலியே நிக்குது. யாராவது பார்த்தாங்க சிரிப்பாங்க, எவன்டா இது அடிக்கிற வெயிலுக்கு டீயை போடுறது. ஐயோ ஐயோ. ஆனா செம்மையா இருந்துச்சு சீத்து கோயில். பிறந்ததுல இருந்தே இப்பதான் வந்திருக்கேன் நானுமே. பக்கத்துல இருந்துகிட்டு. ஆமா பக்கத்துல நீ இருக்க, எனக்காச்சும் தூரம். என்னெல்லாம் யாரும் அழைச்சிட்டு போனது இல்லடி. உங்க அம்மாவே இன்னும் வந்தது இல்ல. அதனாலதான் அத்தை மாமா எல்லாரையும் கூட்டிட்டு ஒரு நாளைக்கு வருவான், எல்லாரும் வருவோம் ஒரு நாளைக்கு. ஆமா. வெளியில போயிட்டு வந்த டயர்டுல 2 பேரும் நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாங்க. எப்படி ஒண்ணா மூஞ்சி வச்சு தூங்குறத பத்தியா? நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்து எங்களுக்கும் சரியான டயர்டு. எனக்கு ரொம்ப டயர்டு. ஏன்னா நைட்டு 1 மணி வரைக்கும் மருதானெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தூங்குறதுக்கே வந்துட்டு 2 மணி ஆயிடுச்சு. அப்புறம் காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சேன்னா அப்படியே வேலை செஞ்சுட்டு அங்கேயும் போயிட்டு வந்தது செம்ம டயர்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்துட்டு நானும் போய் தூங்க போகிறேன். இந்த வெட்டிங் நாள் வந்து எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக முடிஞ்சுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னோடய சாரீக்கு ஏற்ற மாதிரி ப்ளவுஸு கிடச்சிடுச்சு. இது நாள் வரைக்கும் சாரீ எடுக்கணும், ப்ளவுஸ் தைக்கணும்னு சொல்லுவோம். ஆனால் அதெல்லாம் நடக்காது. இந்த வெட்டிங் டேயில் நடந்துடுச்சு. ஸோ அதுதான் எனக்கு பெரிய ஹாப்பி. அதுக்கப்புறம் நிறையா பூ வச்சுக்கணுங்கிறது ஒரு ஆசை. ஸோ அது 2மே வந்து நடந்துடுச்சு. நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள்லாம் தோணும். இந்த வெட்டிங் டேயில் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து சின்ன சின்ன கிஃப்ட்லாம் அங்கங்கே ஒழிச்சு வச்சுட்டு அது மாதிரிலாம் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணணும்னு தோணும். ஆனால் எனக்கு வந்துட்டு நல்ல ஒரு புடவை எடுத்து கட்டிக்கணும், நிறைய பூ வச்சுக்கணும், இதுதான் என்னோடய ஆசையாக இருக்கும். ஸோ அது நடந்துடுச்சு. என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, இந்த ஹஸ்பண்டுக்கிட்ட பூவு புடவை இது 2 தான் விருப்பப்படுறவங்க. நான் கடையில் போய் புடவை எடுக்கும்போது கூட சொன்னாங்க, ஹஸ்பண்ட்லாம் மறந்துடுவாங்க, நம்ம தான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே இந்த தடவை மறந்துட்டேன். ஒரு வழியாக ஞாபகம் வச்சு நாளே போயிட்டு புடவைலாம் எடுத்துகிட்டு வந்து இந்த வெட்டிங் டேவை சிறப்பாக கொண்டாடியாச்சு. எப்பயுமே வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ரொம்ப கிராண்டாலாம் நாங்கள் எந்த இதுவுமே செலிப்ரேட் பண்ண மாட்டோம். நாங்கள் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த ரொம்ப ஆடம்பரமாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்பயுமே எல்லா வருஷமும் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் நல்ல சாப்பாடு சாப்பிட்றது, இதெல்லாம் தான் இந்த வெட்டிங் டேயில் நடக்கும். ஸோ அது மாதிரி இந்த வருஷமும் நடந்துருச்சு. இந்த நாள் எப்படி சந்தோஷமாக போணுச்சோ அது மாதிரி வர நாட்கள் எல்லாமே சந்தோஷமாக போகணுன்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்க வேண்டிதான். எங்களோட வெட்டிங் டேக்கு கண்டிப்பாக உங்களோட பிளஸ்ஸிங் தேவை. எல்லோரும் எங்களுக்காக பிளஸ் பண்ணுங்க. ஓகேங்க, இந்த விளாக் அவ்வளோதான். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.